அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அன்னை உங்களுடைய வீட்டில் எந்த இடத்தில் இருக்கிறாங்க, எந்தெந்த பொருட்களில் காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்கிறது எல்லாமே அனுபவ உண்மை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதை வச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அனுபவத்தில் சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது பொருந்தவும் செய்யும். இதில் நான் சொல்கின்ற போல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். எந்த பொருட்களில் உங்களுக்கும் காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எல்லாருக்குமே அது தெரிய வரும். நான் சொல்கின்ற அனுபவம் உங்களுக்கு நடந்திருந்தால் கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு 2 இது நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நீங்கள் கால் பண்ணவே கூடாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்கவே மாட்டேன். அது எப்போதுமே அந்த ஃபோன் தனியாக சைலண்ட்டில் தான் இருக்கும். நான் எப்போவுமே யூடியூப்புக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கிறதுனால அந்த நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது யார் ஃபோன் பண்ணாலும் அதில் அட்டன் பண்ணாது. ஏன்னா ஒருத்தருக்கு அட்டன் பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்குமே நான் பண்ணணும். அதனால் எல்லாருமே என்ன சொல்லணும்னு நினச்சா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பலாம், அல்லது நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பலாம். நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் தினமும் வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு நோண்டிட்டுலாம் இருக்க மாட்டேன். இது தனியாக தான் இந்த நம்பர் என்கிட்ட இருக்கும். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் எடுத்து பார்ப்பேன், ஃப்ரீயாக இருக்கிற டைம். அதனால் நீங்கள் அனுப்பி விடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் இந்த நம்பர் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லேயே ஜாயின்ட் குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட பேசினா கூட அதுக்கு காசு கட்டி தான் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். நான் பர்சனலாகவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்கள் அதற்கேற்ற போல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை வரும். அதற்கு மீறி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த கால் அட்டன் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு எல்லா சப்ஸ்கிரைபரும் ஒன்று தான், ஒன்று வசதி ஒன்று குறைவு கிடையாது, எல்லாருமே எனக்கு ஒன்று தான். அதனால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்ன மிராக்கல்ஸ் வராகி அன்னை கொடுக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். அனுபவ உண்மை தான். எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்த ஒன்று என்ன, வராகி அம்மன் விளக்கில் காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே பொதுவாக விளக்கில் தான் அவங்க அதிகமாக காட்சி கொடுத்தாங்க. இன்னொன்று கனவுல காட்சி கொடுத்தாங்க. இந்த 2 மட்டுமே அதிகமாக வராகி அன்னை காட்சி கொடுத்தாங்க. மற்ற பொருட்களையும் வராகி அன்னை காட்சி கொடுக்குறாங்க. அது எந்தெந்த பொருட்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அதிகமாக சொல்லப்பட்டது மஞ்சள் நீர். அதாவது வராகி அன்னைக்குன்னு நீங்கள் தண்ணீர் வைக்கும்போது அதில் மஞ்சள் கலந்து வைக்கும்போது அந்த மஞ்சளில் வராகி அன்னை முகம் தெரிகின்றது அப்படிங்கிறத மஞ்சள்லேயும் வராகி அன்னை காட்சி கொடுக்குறாங்க. ஏன்னா வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தது மஞ்சள் தான். நம்ம வராகி அன்னைக்கு வரலி மஞ்சள் மாலோ அல்லது குண்டு மஞ்சள் மாலையோ நம்ம போடும்போது கூட அந்த மஞ்சளை கூட வராகி அன்னை உருவம் தெரிகின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லத்தான் செய்கிறாங்க. நிறைய பேர் ஃபோட்டோவும் எடுத்து அனுப்ப தான் செய்கிறாங்க. ஏன்னா வராகி அன்னை உருவம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரிகின்றது. பன்றி உருவம், வராகி அன்னை முகம் பன்றி உருவம், உடம்பு மனித உடம்பு, அவங்களுடைய முகம் அப்படியே தெரிகின்றது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் 2வதாக என்ன அப்படின்னா நம்ம வைக்கிற நெய்வேத்தியம் ஒவ்வொரு பொருட்களையும் தெரிகிறாங்க. முதல்ல உருளைக்கிழங்குல தெரிகின்றதாக அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உருளைக்கிழங்குலையும் வராகி அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கூட வராகி அன்னை போல தான் இருக்குது. நம்ம நெய்வேத்தியமாக வைத்தோம் அப்படின்னு அதை எடுத்து பார்க்கும்போது வராகி அன்னை உருவம் எங்கேயோ ஒரு இடத்துல தெரிகின்றது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் எலுமிச்சை பழத்தில் கூட வராகி அன்னை உருவம் தெரிகின்றது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சப்ஸ்கிரைபர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதற்கப்புறம் இன்னொரு சகோதரி சொன்னது உளுந்த வடையில் கூட வராகி அன்னை முகம் தெரிஞ்சதாக சகோதரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூக்களில் செம்பருத்தி பூ, சாமந்தி பூவில் தெரிகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அந்த பூக்கள் வைத்த பிறகு கொஞ்சம் வாடின பிறகு வராகி அன்னை முகம் போலே அது தெரிகிறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தீபத்திலும் வராகி அன்னை முகம் தெரிகிறது. மற்றும் தேங்காய் நம்ம உடைக்காமல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, நம்ம சுவாமிக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காயில் கூட வராகி அம்மன் முகம் தெரிகின்றது.
பீட்ரூட்டில் வராகி அன்னை முகம் தெரிகின்றது. காய்கறி நம்ம என்னென்ன சுவாமிக்கு வந்து படைக்கிறோமோ அதில் வராகி அன்னை முகம் தெரிகின்றது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, வராகியம்மன் கனவுல வந்து காட்சி கொடுத்த பிறகு தான் நாங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து யாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணல, வராகி அன்னை நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அவங்க கனவுல வராங்க, அதற்கப்புறம் தான் நம்ம அந்த தாயை வழிபாடு செய்கிறோம். அந்த மாதிரி தான் வராகி அன்னை வந்து நம்மளுக்கு வந்து மிராக்கள் காட்டுறாங்க. முதல்ல வராகினை வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குது, பிரச்சனைகள் தீருது, அனைத்து வித பிரச்சனைகளும் தீருது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் வராகினை தீர்த்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்சனலாக சொன்னது பார்த்திங்கன்னா அப்படின்னா அது கேட்டாலே நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறது கவலையாகவும் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை கூட வராகினை தீர்த்து வச்சுருக்குறாங்க. வராகினை எந்தெந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சகோதரிகளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல பூஜையிலையும் காட்சி கொடுத்துருக்குறாங்க, பெட்ரூம்லையும் காட்சி கொடுத்துருக்காங்க, நிலைவாசலையும் காட்சி கொடுத்துருக்காங்க. இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வராகி அன்னை வழிபாடு செய்யும்போது ரொம்ப சுத்தமானதாக நம்ம வழிபாடு செஞ்சும்போது தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நம்மளே சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெட்ரூம்லேயே வராகி அன்னை அவங்க தூங்கிட்டு இருக்கிற பக்கத்துலேயே அவங்க உருவம் தெரியுது அப்படின்னு வராகி அன்னை எந்த அளவுக்கு காவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு சகோதரி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தூங்கும் அறையில் கூட வராகி அன்னை உருவம் தெரிகின்றது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. தூங்கும் அறையில் வந்து பெட்ரூமுங்கிறது நம்மளுடைய பர்சனல், சரிங்களா? அந்த இடத்துல கூட வராகி அன்னை உருவம் தெரிகிறது அப்படின்னு வராகி அன்னை சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய காவல் தெய்வம் தான் அவங்க. வராகி அன்னை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னா உங்கள் மனசு கொண்டு வர்றது காவல் தெய்வம், பாதுகாப்பு தெய்வம். நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு முக்கியமான தெய்வம் தான் வராகி அன்னை. நிறைய பேருக்கு வந்து எதுலேருந்து அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னு, நிறைய பேருக்கு இந்த செய்வனை, ஏவல், இந்த பேய் பிசாசு, காத்து கருப்பு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வராகின்னு கூடவே போகிறாங்க. அதாவது நிழல் தெய்வம் மாதிரி இருந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனைலாம் வராகினை வழிபாடு செய்த பிறகு இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் 100% உண்மை. வராகி அன்னை பக்தர்களை வந்து ரொம்ப அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நம்புறீங்களையா, அந்த நம்பிக்கை வந்து வீணாகாது. நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. பூஜையிலையும் காட்சி கொடுக்குறாங்க, நிலைவாசல்லையும் காட்சி கொடுக்குறாங்க, கதவுலையும் காட்சி கொடுக்குறாங்க, சுவரிலையும் காட்சி கொடுக்குறாங்க. அவங்களுடைய உருவம் அங்கங்கே நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையும் கூட. ஏன்னா இது வந்து வராகி அன்னையை உணர்ந்த பக்தர்களுக்கு கட்டாயமாக இதை நீங்கள் வந்து நம்புவீங்க அப்படி எனக்கு தெரியும். ஏன்னா சொன்னது எல்லாம் நீங்கள் தான். நமக்கு வந்து ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதில் பாதி பேர் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஏன்னா வராகி அன்னை வந்து ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு அற்புதமான தாய் தான். நீங்கள் அவங்கள நம்பி வழிபாடு செய்யும்போது வராகி அன்னை உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. நிறைய பேர் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. ஒரு சில கடன் பிரச்சனை சொல்கிறீங்கன்னா அதில் நிச்சயமாக சரியாகும். ஒரே நாள் நம்ம வழிபாடு செஞ்சோடனே நமக்கு பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. முதல்ல நம்பிக்கையுடன் இருங்க, நிச்சயமாக 100% அது உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுப்பாங்க, நம்பிக்கையை கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையான பணத்தையும் அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க, வாழ்க்கையை வளமாக்கி கொடுப்பாங்க. அவங்க நிறைய இடத்துல இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம கூட எப்போதுமே அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய நாமத்தை நீங்கள் சொன்னாலே அவங்க அடுத்த நொடி உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அதை வந்து நம்பி வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னை பூஜை நீங்கள் தினமும் பண்ண முடியாட்டால் கூட பஞ்சமி தினத்தன்று மாதம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது நீங்கள் வழிபாடு செய்தாலே அவங்க உங்களுக்கு கூட எப்போதுமே இருப்பாங்க. நமக்கு தேவை வந்து நம்பிக்கை தாங்க. நீங்கள் வழிபட முடியாட்ட கூட பரவாயில்ல. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டில் வந்து வழிபடவே விட மாட்டேங்கிறாங்க, நமக்குலாம் அந்த பழக்கம் இல்லையே அப்படிங்கிறதும் ஒரு சில சகோதரிகள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய கூட இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அது ஏற்றும்போது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தையோ லக்ஷ்மியோ சொல்லி தான் அந்த விளக்கு ஏற்றுவோம். அப்போது நீங்கள் உங்கள் வராகி அன்னையை நினச்சி நீங்கள் ஏற்றுங்க. அவங்க வந்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் கூட அவங்க காட்சி கொடுப்பாங்க. இதுவும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, காமாட்சி அம்மன் விளக்குலையும் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்குலையும் சரி, அவங்களுக்குன்னு தனியாக ஏற்றுகின்ற விளக்குலையும் சரி அவங்க காட்சி கொடுக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வழிபாடு விடலை, அவங்க வழிபாடு விடலைன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது? நம்ம வெளிப்படையாக ஒரு படத்தையோ சிலையோ வாங்கி வச்சா தானே மற்றவர்களுக்கு தெரியும். நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சி அவங்களை கோவில் கட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் வழிபட வேண்டாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தான் துணையாக இருப்பாங்க.
நீங்கள் நம்பி மனதார நீங்கள் நம்பி வழிபாடு செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க காப்பாற்றுவாங்க. அவங்க அந்த அன்னையை நினைக்காட்டா கூட, அந்த அன்னையை வேண்டாம் என்று சொன்னால் கூட உங்களுக்காக அவங்களுக்கும் துணையாக இருப்பாங்க. உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய நல்லதுக்காக அவங்களுக்கும் துணையாக இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுதான் வராகி அன்னையோட அற்புதமும் வராகி அன்னையோட சக்தியும். ஏன்னா அவங்களுடைய சக்தி அபரீத சக்தி. அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தாங்க அப்படின்னா உணர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா எனக்கே நீங்கள் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறீங்க. நான் வராகி அன்னை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தகவலாக சொன்னாலும் அதை விட அதிகமான தகவல் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னட்ட நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தகவல் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது வராகின் பற்றிய தகவல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிராக்கள் நடக்குது. நிறைய பேருக்கு வராகி அம்மன் ஒரு அதிசயக்காரி. அவள் நிறைய இடத்துல அதிசயம் செய்கிறாள். அந்த தாய் நீங்கள் நம்பினால் மட்டுமே அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியும் தாய் அதனால் நம்பிக்கையுடன் மட்டும் இருந்தாலே போதும். வராகி அன்னையே உங்களால் பார்க்க முடியும். அவங்களுடைய உருவத்தை பார்க்க முடியும். அவங்க எந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். அவங்களுடைய அற்புதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். இது 100% சத்திய உண்மை. இந்த உண்மையை உங்களுக்கு நடந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வராகின் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.